அஜயா? ஏன் வந்துட்டு திரும்பி போறீங்க? இல்ல, ஸ்வாதியை பார்க்கலாம் தான் வந்தேன். வீட்டுல யாரும் இல்லாத மாதிரி இருந்துச்சு, அதான் கிளம்பிட்டேன். ஐயோ, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்வாதி கிளம்பினா. சரி, அப்போ நானும் கிளம்புறேன். இருங்க, காஃபி சாப்பிட்டு போலாம். இல்லைங்க, இருக்கட்டும், வேண்டாம். சாப்பிடுறேங்க. உட்காருங்க, இந்த வந்துடுறேன். என்னங்க? உட்காருங்க, எடுத்துக்கோங்க. இது ரெண்டுல எது? ஓகே. நான் தானே காரணம்? ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஏங்க, நீங்களே கட்டை எடுத்து அடிச்ச அளவுக்கு வருத்தப்படுறீங்க? உங்களை யாரோ அடிக்க வந்தாங்க, நல்ல வேளை நடுவுல வந்து நான் உங்களை காப்பாத்திட்டேன். இல்லனா என்ன மாதிரி தான் நீங்களும் உட்கார்ந்துருக்கணும். தேங்க்ஸ். அதே மாதிரி சாரிங்க. தேங்க்ஸ் ஓரளவுக்கு புரியுது. உங்களை நடுவுல வந்து ஆக்ஷன் ஹீரோ ரேஞ்சில காப்பாத்தினதுக்கு. ஆனா சாரி புரியலையே. இல்லைங்க, நான் உங்களை பத்தி புரிஞ்சுக்காம தப்பாவே ட்ரீட் பண்ணிட்டேன். உங்களை மாதிரி ஒரு நல்லவங்களை கண்ணீர் சிந்த விட்டது என் வாழ்க்கையில நான் செஞ்ச மிகப்பெரிய பாவம். உங்களை மாதிரி ஒரு அக்கா கிடைச்சதுக்கு ஸ்வாதி தான் கொடுத்து வச்சிருக்கணும். அது தெரியாம நான் உங்ககிட்ட இருந்து அவளை பிரிச்சாதான் நல்லா இருப்பான்னு நீங்க தான் அவ வாழ்க்கையை கெடுக்கிறீங்கன்னு தப்பு தப்பா. எப்படிங்க உங்களுக்கு என் மேல கோவம் வராம இருந்துச்சு? உங்க இடத்துல நான் இருந்திருந்தா என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டுறான்னு அடி விட்டுருப்பேன். யாரும் அடிச்சு என்ன வளர்க்கலங்க. நான் என்ன கேட்டாலும் எங்க அம்மா வாங்கி கொடுத்துருவாங்க. அதுதான் பாசம்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். பிள்ளைங்க கேட்கறது வாங்கி கொடுக்கறது பெத்தவங்களுக்கு அழகு இல்லை. பிள்ளைங்களுக்கு சரியான விஷயத்தை வாங்கி கொடுக்கறது தான் பெத்தவங்களுக்கு அழகு. அதை நான் உங்களை பார்த்து தான் கத்துக்கிட்டேன். ஒரு அக்காவா அம்மாவா ஸ்வாதியை கஷ்டப்பட்டு வளர்த்து எங்க முன்னாடி அவ வாழ்க்கைக்காக அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்றீங்க. உங்களை போய் எப்படி நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கே தெரியலங்க. அஜய், நான் சாதாரணமானவ, நீங்க பேசுற அளவுக்குலாம் கிடையாது. எனக்கு இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முதல் முறையா நீங்க என்கிட்ட சாஃப்டா பேசிருக்கீங்க. உங்களுக்கு இப்படிலாம் பேச தெரியும்னு இப்பதான் தெரியும். ஒரு விஷயத்துல என் தங்கச்சி உங்களை கரெக்டா சூஸ் பண்ணிருக்கா. தப்புன்னு தெரிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்டீங்க பாத்தீங்களா? இதுக்கு ஒரு மனசு வேணுங்க. இந்த மனசு இல்லாம தான் இங்க பல பேரு பிரச்சனையோடவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க யார சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. எங்க அம்மாவை தானே?